Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி டேட் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் ஒரு சூப்பரான மூவி பார்க்குறதுக்காக தியேட்டர் போயிருந்தோம். ஸோ அந்த மூவி என்ன மூவி, அந்த மூவி எப்படி இருந்துச்சு, அதோட ரிவ்யூ எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து பெங்களூரில் இருக்க லூலு மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மூவியை ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி தான் April 10th இந்த மூவி ரிலீஸ் ஆன அன்றைக்கே நம்ம பெங்களூரில் இருக்க லூலு மாலில் டிக்கெட்ஸ் இருந்துச்சு. நம்ம புக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லூலு மாலுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மால்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது வீக் டேஸ் தான். ஸ்டில் மால்குள்ளே பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் மாலுக்கு வந்திருந்தாங்க. நம்ம இங்கே மூவி பார்க்குறதுக்காக தான் வந்தோம். ஸோ ஷாப்பிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக மூவி பார்க்குறதுக்காக நம்ம மேலே போயிட்டுருந்தோம். பெங்களூரில் இருக்க லூலு மால் ரொம்பவே பெரிய ஒரு பெங்களூரில் இருக்க ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மால். ஸோ அதோட ஆம்பியன்ஸ், அதோட லைட்டிங்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பெயிண்டிங்ஸ், அங்கே இருக்க ஷாப்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால நம்ம மால்லாம் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் ரொம்ப பசி ஆயிடுச்சு. சரி, தியேட்டருக்குள்ளே போய் பாப்கார்ன் தான் கிடைக்கும், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி அங்கே கேரி பண்ணி போய் சாப்பிட்றதுக்கு நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டே படத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட் கோர்ட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஃபுட் கோர்ட்டில் எல்லா விதமான ஃபேமஸான பிராண்டோட ஃபுட் பிராண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி மெக்டொனால்ட்ஸில் பர்கர் மாதிரி தான் சிம்பிளாக சாப்பிட்டுட்டு படத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிடலான்னு சொல்லி அதுதான் ஆர்டர் பண்ணி இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். இவ்வளோ நேரம் எல்லா கதையும் கேட்டிங்க. நாங்கள் எந்த மூவிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நான் இன்னும் வரைக்கும் சொல்லலை. ஸோ நம்ம இப்போ வந்திருக்குது ஒரு மலையாளம் மூவி, ஆழப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற ஒரு மூவிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த மூவியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, இந்த மூவி எப்படி இருக்குது, எந்த மாதிரியான செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இந்த மூவி பிடிக்கும் அப்படிங்கிற எல்லா வித்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.
ரீசெண்டாக மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வர ஒரு அப்கமிங் ஆக்டர் ஹீரோ தான் இந்த நஸ்லன் கே கஃபூர். ஸோ இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஸோ ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் ஆன பிரேமலு அப்படிங்கிற ஒரு மூவியோட ஹீரோவும் இவர் தான். ஸோ அந்த மூவியிலுமே இவர் ரொம்ப ஹிட் கொடுத்துருந்தாரு. அது இல்லாமல் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நிறைய ஹிட்டான மூவிஸ் எல்லாம் இவர் கொடுத்துட்ருக்காரு. இந்த மூவியில் ஹீரோயின் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அதிகமான கேரக்டர் ஸ்பேஸ் இருக்க ஒரு ஹீரோயின் யாரும் இல்லை. 2-3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அனகா ரவி, அதுக்கப்புறம் நாய்லா ஃப்ரான்சி, அந்த மாதிரி 2-3 ஹீரோயின்ஸ் சின்ன பார்ட்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூவி எதை பற்றின மூவின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் 19 இயர்ஸ் ஓல்டு இருக்க நம்மளோட ஹீரோ அவரோட லைஃப்பில் என்ன பண்ண போகிறாருன்னே தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். ஸோ அந்த டைமில் வந்து பாக்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்மளால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு நினச்சி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு பாக்ஸிங் கிளப்பில் போய் சேர்றாரு. அந்த கிளப்போட பேர் தான் ஜிம்கானா. ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே ஆழப்புழாவில் எடுத்திருக்காங்க. ஸோ ஆழப்புழாவில் இருக்க ஒரு ஜிம்கானாவில் வந்து இவங்க ட்ரைனிங் எடுத்து இவங்களோட பாக்ஸிங் ஜேர்னி வந்து எப்படி போகுது, இவங்க வந்து டோர்னமெண்ட் அட்டன் பண்ணுறாங்க, அங்கே என்னெல்லாம் நடக்குது, ஸோ இந்த ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, பாண்ட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒன்று ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அது எல்லாமே வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த மூவியில் வந்து சொல்லியிருக்காங்க. பேசிக்கலி இது வந்து மலையாளம் லாங்குவேஜில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமாக இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஷிப், லவ் அண்ட் ஒரு ஐடென்டிட்டியை தேடி நடக்கிற ஒரு ஹீரோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப காமிக்கலாகவும் ரொம்ப கேஷுவலாகவும் வந்து சொல்லியிருக்காரு டைரக்டர் காலித் ரஹ்மான். இந்த டைரக்டர் காலித் ரஹ்மான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் ரீசெண்டாக ஒரு சூப்பர் ஹிட்டை கொடுத்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற மூவியில் டிரைவர் பிரசாத் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கவர் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர். இந்த டைரக்டர் வந்து ஒரு சூப்பர் செட் ஆஃப் காஸ்ட்டை வந்து இந்த படத்துக்காக வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த காஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸில் இருக்க இன்னொருத்தர் ஒரு ஆக்டர் கணபதி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஆக்டர் சுலைகா மன்சில் அப்படிங்கிற மூவியில் கூட பிரதர் கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ அவரை வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டராக காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் இன்னொரு ஃபேமஸான மூவி தான் தள்ளுமாலா. ஸோ தள்ளுமாலா மூவி மூலமாக ரொம்பவே ஹிட் அடித்த ஒரு சைடு ஆக்டர் தான் லுக்மான் அவரன். ஸோ அவரையுமே வந்து இதில் ஜிம்மோட கோச்சாக கொண்டு வந்து ரொம்ப சூப்பராக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் சூப்பரான ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு சூப்பர் ஃபேமிலியோடு சேர்ந்து வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மூவி இது. இந்த மூவியில் ஒன் ஆஃப் தி ஹீரோயினாக நடித்த அனகா ரவி அப்படிங்கிறவங்க வந்து பஞ்சார பஞ்ச் அப்படின்னு ஒரு சாங் கூட ஹிட் ஆச்சு. ஸோ அதில் அவங்களோட அந்த ஆட்டிடியூட், அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இந்த மூவிக்கு 9 out of 10 கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சு, டைம் போனதே தெரியாத மாதிரி போன ஒரு சூப்பரான மூவி. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ தான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் முதல் தடவையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.